ஸோ இன்னொன்று அவங்களோட எனர்ஜியை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, வாராகி அம்மனை நினச்சி டெய்லியும் வீட்டில் வந்து சாம்பிராணி ஏற்றுறதே நிறைய பேருக்கு மறந்து போன ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப வந்து புகை போடுற அளவுக்கு ஏற்றுறோம் அப்படிலாம் கிடையாது. அது நம்மளுடைய கன்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம். ஆனால் டெய்லியும் வாராகி அம்மனை நினச்சி சாம்பிராணி அவங்களுடைய ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வந்து வீட்லேயோ ஏற்றி வச்சு வாராகி அம்மனை கொஞ்சம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து அடி எடுத்து வச்சா கூட போதும். இந்த வீட்டுக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், அவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் அவங்க செய்யணுன்றதுக்கு ரீசன், இந்த வருடம் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்க போகிறாங்க. இப்போ சனி பயிற்சி அப்படின்றதே நம்மளுக்குள்ள இருக்கிற கெட்டது, நம்மளை சுற்றி இருக்கிற கெட்டது என்னன்றது தான் ஃபர்ஸ்ட் காட்டுவார். தென் அந்த மிஸ்டேக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும், ரிவார்ட்ஸும் கிடைக்கும், அடியும் விழும். அந்த மாதிரியான விஷயங்கள். ஆமா ஆமா, நல்லதா கெட்டதா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இந்த வருடம் அவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அந்த கெட்ட கர்ம வினைகள் இதுதான், இதனால நீ இந்த பாதிப்புக்குள்ளாக போற, பாதிப்பு அடைஞ்சிருக்க அப்படின்றத இந்த வருடம் அவங்களுக்கு காட்டக்கூடிய வருடமா இருக்கிறதுனால, ஸோ அதுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாதுனால இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதா வராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ்.